போன வகுப்புல அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு பார்த்தோம். அந்த அன்பு சிவம் ஆனது எவ்வாறு அப்படின்றதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏனென்றால் முதல் பாடல்லையே அவர் விளக்கம் தருகிறார். அன்பும் சிவமும் இரண்டு அல்ல, அவை இரண்டும் ஒன்று. அந்த ஒன்று என்று உணர்ந்ததன் பின் அன்பு வேறு சிவம் வேறு என்று பகுத்தறியாமல் அந்த அன்பு என்பதே சிவமாக ஆவதை உணர வேண்டும். அதற்கு அவர் தரக்கூடிய விளக்கம் எதுன்னா, அடுத்த பாடல்ல பொன்னை கடந்து இலங்கும் புலித்தோலினன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம் பிறை துண்ணிக் கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னிக் கிடந்தது என் பேர் அன்பு தானே. என்னால் செலுத்தப்படுவதற்கு உரியதாகிய மிக பெரியதோர் அன்பு சிவனோடு பின்னி கிடந்தது என்கிறார். அது எவ்வாறு, ஏன் சிவனோடு பின்னி கிடந்ததற்கு 3 நிலைகளில் சிவனை விவரிக்கின்றார். ஒன்று, பொன்னை கடந்திலங்கும் புலித்தோலினன். அது பொன்னை கடந்திலங்கும்னா பொன்னை காட்டிலும் மிக அதிகமான ஒளியினை செய்யத்தக்க புலியினது தோலினை இடையிலே கட்டி உள்ளவன். தொடக்க காலத்துல இந்த புலி அல்லது சிவபெருமானினது உடலில் உள்ள ஏனைய குறியீடுகள் எல்லாம் சிவன் அவனோடு தொடர்பு உடைய சில புராண நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பேசப்பட்டன. அதாவது சிவனை உணர்ந்திருந்த தாரகாவனத்து முனிவர்கள் தாங்கள் சிவம் என்கின்ற ஒரு தகுதியை அடைந்ததினாலே இனி சிவன் என்ற ஒருவன் வேறு வேண்டாம், தாங்களே அந்த தகுதிக்கு உட்பட்டு விட்டோம் என்று சொல்ல, அப்படிப்பட்டவர்களினுடைய அறியாமையை போக்க வேண்டும் என்பதற்காக சிவன் தாரகாவனம் வருவதாகவும், அந்த தாரகாவனத்தில் அவனுக்கு எதிராக ஆபிச்சாரம் என்கின்ற ஒரு வேள்வியை செய்து அந்த வேள்வியிலிருந்து தோன்றுவதற்கு உரியதாகிய பல பொருள்களை சிவன் மீது ஏவியதாகவும், அவ்வாறு ஏவப்பட்ட பொருள்களை எல்லாம் சிவன் தன்னுள் அடக்கி ஏற்றதாகவும், அதுதான் சிவனது இப்படிப்பட்டதாகிய தோற்றம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றான். என்ன விளக்கம்? ஆபிச்சாரம் என்பது ஒருவனை ஏற்காமல் அவனை எதிர்க்கக்கூடிய நிலையில அவன் அழிய வேண்டி மேற்கொள்ள தகுந்த ஒரு வேள்விக்கு பேரு ஆபிச்சாரம்னு பேர். அது யார் மீது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்ப சிவன் என்கின்ற ஒருவன் மீது ஆபிச்சாரத்தை யார் செய்ய வல்லார்கள்? சிவம் என்கின்ற ஒன்றினை ஏற்க இயலாதவர்கள். சிவம் என்கின்ற ஒன்றுதான் தனிப்பெரும் கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு பெரியதோர் ஆற்றல் என்று உணர இயலாதவர்கள் இந்த சிவத்தினுக்கு எதிரான வினையாற்றக்கூடிய பிற சமயத்தவர்கள், வேறு யாருமே கிடையாது. அந்தந்த சமயங்களுக்கு என்று குறியீடுகள் இருந்தன. ஆகவே அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் சிவனோடு வாதம் செய்ததாகவும் அல்லது சிவனை எதிர்க்க துணிந்ததாகவும் அவர்களை எல்லாம் இறைவன் சிவன் வென்று அவர்களினது அனைத்து விதமான குறியீடுகளையும் தனதாக்கி கொண்டான். இது அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடியதோர் வழக்கம். இது இன்றமும் நாம பார்க்கலாம்.
அதனால இதற்கு அடிப்படை எதுன்னா, இறைவன் சிவபெருமான் அன்புமயமானவன். அவனை எதிர்ப்பதற்கு உரிய நிலையிலே புற சமயத்தார் பலர் முயன்ற பொழுது அவர்களையெல்லாம் இவன் வென்று அப்புறப்படுத்தல, அவர்களையெல்லாம் வென்று அனைவரையும் தன்மயமாக்கி கொண்டான். கருணையினது உச்சம் எது தெரியுமா? நம்மை எதிர்க்கக்கூடியவர்களையும் அவர்களினது எதிர்ப்புணர்வை நீக்கி அவர்களை நம்மவராக்கி கொள்ளுதல் என்பதுதான் கருணையினது மீ உயர் கருணை. ஆகவே சிவனை எதிர்த்தவர்கள் அனைவரையும் சிவன் அழிக்கல. அவர்களிடமிருந்த ஆற்றல்களையெல்லாம் தனதாக்கி கொண்டு அவர்களை தன்னுள் ஒடுக்கி கொண்டு தன்னுள் இருக்கக்கூடிய ஒன்றாக அவன் மாற்றி விடுகிறான். அதற்கு காட்டப்பட்ட விளக்கம் என்ன? பொன்னை கடந்து இலங்கும் புலி தோலினான். அந்த ஆபிச்சாரத்தில் அவன் மீது ஏவப்பட்ட புலி, அந்த புலியினுடைய ஆன்மாவை தன்னுள் எடுத்துக்கொண்டு அதனது தூல வடிவாகிய அந்த தோலினை தன் இடையிலே கட்டி கொள்ளுகிறது. அந்த புலியினது உயிர் இவனுள் ஒடுங்குகிறது. அந்த புலியினது உடலை சார்ந்த தோல் இவன் இடைக்கு அழகினை தருகிறது. அதனாலதான் பொன்னார் மேனியன் புலி தோலை அறக்கசை. அந்த புலியினுடைய தோலை தன்னுடைய அரைனா இடுப்பு, இடுப்புல கட்டியவன். அதுதான் அடிப்படை. எதிரிகளினுடைய ஆற்றலை, அவர்கள் எதிர்ப்புணர்வை நீக்கி அவர்களை நம்மவர்களாக்கி கொள்ளுதல், தன்வயம் ஆக்கி கொள்ளுதல். அதுதான் இறைவனது மீ உயர் குணம், தன்வயம் ஆக்குதல். அதுக்குதான் அவர்கள் பேசுவார்கள், 8 விதமான குணம் இறைவனுக்கு உண்டு என்றால் தன்மயமாதல், தூய உடம்பினாதல், பேரருள் உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை. வரம்பில்லாத ஆற்றல்களினால் தன்னை எதிர்த்தவர்களையெல்லாம் வெல்லுகிறான். அவன் பால் கொண்டுள்ள வரம்பில்லாத எல்லையில்லாத அருளினால் தனது எதிரிகளையும் அவன் அருளோடு பார்க்கிறான். பார்த்து தன் தூய உடம்பிலே அவர்களை தன்வயமாக்கி கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட அன்பு என்பது மிக பெரியதாகிய அன்பு. அந்த அன்பு எல்லோருக்கும் வாய்க்காது. இப்ப நாமே நம்மை எதிர்க்கக்கூடிய ஒருவர்களை நாம் எதிர்க்கிறோம் என்றால், ஒன்று அவர்களை எதிர்த்து வென்றதன் பிறகு அவர்களை நமக்கு உரியவர்களாக அடிபணிய வைத்து அடிமையாக்குவோமே ஒழிய அவர்களை நம்மோடு இணைத்து கொண்டு நமக்கு சமமாக செயல்படுத்த மாட்டோம். கேட்டால் சொல்லுவோம், எதிரி எப்பொழுதுமே எதிரிதான். இன்று அவனுக்கு ஆற்றல் இல்லை, ஆகவே நம்மிடம் தோற்றிருக்கிறான். ஆகவே அவனை நம்மவரோடு ஒருவராக ஏற்றுக்கொள்ளுதல் கூடாது. பின்னர் அவனுக்கு உரிய துணை வந்தது என்றால் நிச்சயமாக எதிர்ப்பான். இந்த நினைப்பிலேயே தான் வாழும். ஆனா இறைவன் எல்லாவற்றையும் கடந்து ஒருபடி மேலாக நிற்கிறான். தன்னை எதிர்த்தவர்களை அந்த எதிர்ப்புணர்வானது நீக்கப்பட்டதன் பின் அவர்களை தன்மயமாக்கி கொண்டு தன்னுள் ஒருவனாக மாற்றுகிறான். ஆகவே ஆபிச்சாரத்தில் தன்னை எதிர்ப்பதற்காக, தன்னை அழிப்பதற்காக ஏவப்பட்ட புலியினது ஆன்மாவை தனதுள் ஒடுக்கி அந்த புலிக்கு உண்டான தூல சரீரத்தின் தோலினை தனது ஆடையாக உடுத்தி கொள்ளுகிறான். ஆகவேதான் அவனுடைய கருணை மிக பெரியது. அப்படிப்பட்ட கருணை உடையவனை மின்னி கிடந்து மிளிரும் இளம் பிறை, இது அடுத்த செய்தி. அவன் தலையிலே ஒளியினை தந்து கொண்டிருக்கக்கூடிய மிளிரும் நிரந்தரமாக ஒளிரக்கூடிய இளம்பிறைனா சந்திரன். சந்திரனை எதற்கு தலையில் வைத்திருக்கிறான்? தக்ஷன் யாகம் நடத்திய பொழுது
அந்த யாகத்தினுக்கு சிவனுக்கு உண்டான அழைப்பு இல்லாத பொழுது அந்த தக்ஷணது யாகத்தினுக்கு எல்லோரும் சென்றார்கள். அதனால் கோபம் கொண்ட சிவன் தனக்கு அழைப்பில்லாமல் தக்ஷன் செய்யக்கூடிய தவறான யாகத்தினுக்கு எல்லோரும் சென்றார்களே என்று தண்டிக்க தொடங்கினான். அவனுடைய தண்டனை என்பது அறக்கருணை, மரக்கருணை இல்லை. ஆகவே தண்டித்தான், நிலவினை பூமியிலே தேய்த்தான். அதனால் தேயத் தொடங்கின நிலவு அவனிடம் வந்து மன்னிப்பு கேட்ட பொழுது அந்த நிலவினை தன் தலையிலே தாங்கிக் கொண்டான். அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன்? அவனை நீங்கள் எதிர்த்தாலும் அந்த எதிர்த்தவர்கள் தங்களை உணருகின்ற பொழுது அவ்வாறு உணர்ந்தவர்களை தனக்கு இணையாக தன் தலைமேல் வைத்து கொண்டாடுவதற்கு உரிய கருணை உடையவன். ஆகவே இவனை எதிர்த்த நிலவை கூட இவனை அவமானப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட யாகத்தினுக்கு சென்ற நிலவினை இவன் தண்டித்த நிலையில அந்த நிலவு இவனிடம் வந்து மன்னிப்பு கேட்ட பொழுது மன்னிக்க கூடிய அருளினை காட்டியதோடு அந்த நிலவினை தன் தலையிலே சூடிக்கொண்டவன். ஆகவே இவனுடைய கருணை மரக்கருணை. மற்றைய கருணையை காட்டிலும் இது உயர்ந்தது. எதிரி என்று தெரிந்ததன் பின்னும் அவனுக்கு நம்மால் இயன்றன உதவ வேண்டும். பாரதி பாடினார் அல்லவா? பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கும் அருள். இது எவ்வளவு பெரிய உன்னத சிந்தனை என்று பாரு. பகைமை என்று சொன்னால் அந்த பகைமை உணர்வு உடையோர்களை அழிப்பதற்குத்தான் நாம் காத்திருக்கிறோமே ஒழிய அந்த பகைமையை நீக்கி அவர்களை நம்மோடு இணைத்துக் கொள்ளுவதில் நாம் முன்வருவதில்லை. நிலவு வெளிப்படையாக இறைவன் சிவனுக்கு தவறு இழைக்க எண்ணிய பொழுது அதை தண்டித்ததோடு அந்த நிலவு தன் அடைக்கலமாக வந்த பொழுது அதனை தன் தலையிலே வைத்து கொண்டு அதற்கு உண்டான அருளிப்பாட்டையும் தன்னை வணங்குபவர்கள் எல்லாம் நிலவினையும் வணங்கக்கூடிய ஒரு பெரிய சூழலையும் உருவாக்கி கொடுத்தான். அப்படிப்பட்டவனது அன்பு மேலானது. அப்ப இரண்டாவது நிகழ்ச்சி, துண்ணி கிடந்த சுடு பொடி ஆடிக்கும். துகளாக பூமி முழுவதும் இறைந்து கிடக்கக்கூடிய சுடலையில உண்டான சாம்பலை உடல் முழுவதும் எடுத்து பூசிக்கொள்பவன். எல்லாவற்றையும் ஒடுக்கி அந்த ஒடுக்கிய உடல்களினுடைய சாம்பலை உடல்களை எல்லாம் எரித்து அதனது சாம்பல்களை தன் உடல் முழுவதும் பூசிக்கொள்வதினால் அவ்வாறு ஒடுக்கப்பட்ட உயிர்கள் தேவையான காலத்து ஓங்குதற்கு வாய்ப்பளிக்க அந்த சாம்பலினை தான் பூசிக்கொள்ளுகிறான். ஆகவே எல்லா உயிர்களும் தன்னுள் ஒடுங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த உயிர்கள் ஒடுங்கிய காலத்து அவர்கள் உடலினை எரித்ததினால் உண்டான சாம்பலை பூசிக்கொள்வதினால் அதன் மூலமாக பின்னர் அந்த உயிர்கள் எல்லாம் ஓங்குதற்கு உண்டான வாய்ப்பினை அளிக்கின்றான். எது எங்கு ஒடுங்குமோ அது அங்கு ஓங்கும். இது சைவத்தினது மிக உன்னதமான வாதம். இதுக்கு பேர் சத்காரியவாதம்னு பேர். அப்போ இறைவன் சிவன் எதற்காக சாம்பலை பூசிக்கொள்ளுகிறான்னா அந்த சாம்பல்கள் என்பன உலக உயிர்களெல்லாம் ஒடுங்கும் காலத்து அவைகளது உடலானது எரிக்கப்பட அந்த எரித்த உடல்களினது விளைவாக தோன்றிய சாம்பல் அதனை தான் எடுத்து பூசிக்கொள்வதினால் பின்னர் அந்த உயிர் மீண்டும் தோன்றுவதற்கு இந்த சாம்பலில் இருந்து மற்றதோர் உடலினை தோற்றுவிப்பதற்கு இவனுக்கு ஒரு வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக செய்கிறான். ஆகவே எதனையும் அவன் முற்றிலுமாக அழிப்பது இல்லை,
அந்தந்த உயிர்கள் தங்களை உணர்ந்து தங்களுக்கு மேலாக சிவன் என்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்கின்ற பொழுது அந்த உயிர்கள் மாட்டு மிக பெரிய அளவினுக்கு இவன் அன்பினை காட்டுகிறான். ஆகவே இந்த 3 நிலைகளிலும் எப்படி புலித்தோலினை அணிந்த பொழுதும் நிலவினை சூடிய பொழுதும் சாம்பல்களை உடலிலே பூசிக்கொள்ளுகின்ற பொழுதும் இவைகளை கொண்டு இவன் எல்லோரையும் அழிக்கக்கூடியவனாய் பார்க்கிறோம். இல்லை, அந்த அழிக்கக்கூடியதன் அடிப்படை எது என்றால் பின்னர் அவர்களை ஆக்க வேண்டும் என்கின்ற நேரிய அன்பு. இப்படிப்பட்ட அன்பினை கொண்டு சிவன் இயங்குவதால் இப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியிலே என்னுடைய மனதானது பின்னி கிடந்தது என் பேரன்பு தானே. இப்படிப்பட்ட இறைவன் மீது என்னுடைய மனதானது இடைவிடாது அவன் மாட்டு அன்பு செலுத்துவதிலே இணையில்லாமல் இருக்கிறது. நான் ஏன் சிவனை வணங்க வேண்டும்? ஒரு கேள்வி கேட்கலாம். உலகிலே பல இறைவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நாம பல பொருள் இருக்கக்கூடிய எந்த ஒன்றினுக்கும் அதில் ஒன்றை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்தோம்னா காரணம் சொல்லுவோம் அல்லவா? நாம இருக்கக்கூடிய வீதியில ஒரு 7-8 காய்கறி கடை இருந்ததுன்னா நாம ஒரு குறிப்பிட்ட காய்கறி கடைக்கு போய் வாங்குவோம். நாம் ஏன் அங்கு போகிறோம்னா ஒரு காரணம் சொல்லுவோம். அந்த கடைக்கு போனா எப்பொழுதும் எல்லாம் புதியதா இருக்கும். மற்ற கடைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது விலை குறைவாக இருக்கும். ஏதாகிலும் ஒரு வலுவான எல்லோருக்கும் ஏற்கக்கூடிய அளவினதாகிய ஒரு காரணத்தை சொல்லுவோம். அதுபோல உலகில் பல இறையவர்கள் இருக்கிறார்கள். எல்லா இறையவரும் சிவனே என்று உணருதல் மிகப்பெரிய நிலை. ஆனால் பல இறையவர்கள் இருக்க அவர்களை நோக்கின மக்கள் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். அதுல ஒன்றும் தப்பில்லை. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில திருமூலர் சொல்லுகிறார், நான் இது போன்ற சூழ்நிலையில் சிவனை மட்டுமே ஏற்கக்கூடியவனாய் இருக்கிறேன். அப்ப எல்லோரும் கேட்பார்கள், எதற்காக நீ சிவனை மட்டும் ஏற்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறாய்னா, எங்கள் சிவன் இப்படிப்பட்டவன். இது போன்றதாகிய அன்பு வேறு எந்த ஒரு இறைவரிடமும் இருக்கிறதா என்று பாரு. இதுதான் இந்து மதத்துல நாம காணக்கூடிய இறை வழிபாட்டு முறையினது உச்சம். இந்து மதத்துல சொல்லப்பட்ட அத்துணை இறையவர்களும் தங்களை காலந்தோறும் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்களை ஏதாகிலும் ஒரு காலத்துல அழித்தார்கள் என்றாலும் அவ்வாறு அழித்த அந்த எதிர்வினையாற்றக்கூடியவர்களை தங்களுக்கு உரியவர்களாக மாற்றிக்கொண்டார்களே அன்றி அவர்களை தங்களிடமிருந்து நிரந்தரமாக பிரித்து அழிப்பதில்லை. விநாயகர் மூஷிகாசுரனை அழித்தார். அந்த மூஷிகம்தான் வாகனமாயிற்று. வினதையின் மகனான கருடனுக்கும் நாரணனுக்கும் தொடக்கத்தில் பகை. பின்னர் நாரணனை உணர்ந்ததன் பின் கருடன் நாரணனின் நிரந்தர வாகனமாக மாறுகிறது. அதுபோல சூரபத்மன் முருகனை தொடர்ந்து எதிர்த்து வந்தான். முருகனால் அவன் அழிக்கப்பட்ட பொழுது அவனது உடல் 2 கூறாக்கப்பட்டு ஒரு கூறு மயிலானது மறுகூறு சேவலம் கொடியானது ஏற்றுக்கொண்டான். இது போன்று தன்னை எதிர்த்தவர்களை கவனிக்கணும். தன்னை எதிர்த்தவர்களை அவர்கள் அறியாமையினால் தவறு செய்கிறார்கள். அவர்கள் அறியாமையை போக்க வேண்டும்.
போக்கினால் அவர்கள் நம்மவர்கள் ஆகிவிடுவார்கள் என்ற மிக உன்னத சித்தாந்தத்தை உலகினுக்கு முதல்ல எடுத்து சொன்னது நம்முடைய புராணங்கள் தான். வேற எந்த இலக்கியமும் இல்லை. அதனாலதான் நம்முடைய மக்களோடு பழகின அந்த பழக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் புறநிலையில பேசக்கூடிய கிறித்துவம் போன்ற மதத்துல கூட தன்னை தண்டித்தவர்களை பார்த்து அந்த மதத்தினை வகுத்தவராகிய இயேசுநாதர் சொன்னாரா, இவர்கள் அறியாமையினால் பிழையை செய்கிறார்கள், இவர்களை பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிதாவே நீர் மன்னியும் என்று இவருக்கு சிலுவையிலே இடப்படுவதற்குண்டான ஆணையை பிறப்பித்து இவரது உடலிலே சிலுவையில் அறைந்த பொழுது கூட இவர்கள் அறியாமையினால் இவ்வாறு செய்கிறார்கள், அவர்களுக்காக இவர் வருந்துகிறார். இதே நிலை எங்க தோன்றியது? இதே நிலை நம்முடைய இலக்கியங்கள்ல புராணங்கள்ல அவ்வாறு மன்னித்ததோடு அல்லாமல் அவர்கள் தவறை நீக்கி அவர்களை புனிதராக்கி தன்னோடேயே சேர்த்து கொள்ளக்கூடிய மரபினுக்கு உட்பட்டது நம்முடைய மதம். அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய பெருமை. எதிரியை அழித்தல் பெரிய வீரமாகாது, அல்லது எதிரி அவன் தவறை உணர்த்தி கொள்ளுதல் அல்லது உணரச் செய்தல் பெரிய வீரமாகாது. எதிரியை தவறினை உணரச் செய்து அவனை திருத்தி அவனை நம்மவனாக்கி கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் மேலவனாக இருப்போம். இது ஒரு பெரிய விஷயம். அதனால சிவன் 3 சூழல்களை செய்து காட்டுகிறார். ஆபிச்சாரம் என்று தன்னை எதிர்ப்பதற்காக உருவான அந்த வேள்வியில தோன்றின புலி தன்னை அழிக்க வந்த பொழுது அந்த புலியை இவர் தன்னுள் ஒடுக்கி அதன் ஆடையை அதனது தோலை இடையிலே கட்டினவர். எல்லோரும் செய்த தவறு போல நிலவும் இவரை புறக்கணித்த வேள்வியிலே கலந்து கொண்டதினால் அந்த நிலவினுக்கு தண்டனையை கொடுத்து அது தவறு என்று உணர்ந்ததன் பின் அந்த நிலவினை தலையிலே வைத்து கொண்டாடுகிறார். தவறினை மன்னிக்க தெரிதலோ தவறினுக்கு உரிய தண்டனையை கொடுத்தலோ பெரிய விஷயமே அல்ல. தவறை செய்தவனை அவன் செய்தது தவறு என்று உணரச் செய்து அந்த உணருதல் என்ற நிலைக்கு பிறகு அவனை தன்னோடு இணைத்து கொள்ளுதல் என்கின்ற நிலை இருக்கிறது பாருங்கள். அது மேலான ஒன்று. அவ்வளவு எளிதில் யாருக்கும் வராது, எப்பொழுதுமே வராது. அதனாலதான் இறைவன் நம்மை காட்டிலும் பல மடங்கு மேலானவனாய் இருப்பதற்கு காரணமே அதுதான். அவன் எல்லோரையும் மன்னிப்பான், எல்லோர் மாட்டும் இருக்கக்கூடிய தீயதை தவிர்ப்பான், தவிர்த்ததன் பின் அவரை தூயவனாக்கி அவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளுதலில் இறைவன் பேரருளுடையவன். இப்படிப்பட்ட வரம்பில்லாத அருளை உடைய அந்த சிவனின் மீது என்னுடைய மனது பின்னி கிடந்தது. அவன் வேறு நான் வேறு என்று பிரித்தறிய முடியாத நிலையில் ஒன்றாக பின்னி கிடந்தது. எப்படியா? என் பேரன்பு தான். நான் அவன் பால் கொண்ட அந்த பேரன்பினுக்கு காரணம் அவனே. நானாக அவன் பால் பேரன்பெல்லாம் கொண்டு வாழ முடியாது. ஏனென்றால் நம்முள் இருந்து நம்மை இயக்குபவனும் அவனே. அந்த உணர்வு தோன்றினால் அவன் பால் வரக்கூடிய பேரன்புன்றது வரம்பில்லாததாக போகும். அந்த பேரன்பு அவனோடு பின்னி கிடக்க வேண்டும். அவன் வேறு நாம் வேறு என்ற வேறுபாடு உணர்வு நீங்கி இருவரும் ஒன்று என்ற மனோநிலைக்கு உட்பட்டு அதனது உந்து சக்தியால் அவன் மாட்டு நாம் அன்பு செலுத்தி அவனாகி விடுகிறோம்.
நம்முடைய அன்பு தூயதாய் இருந்தது என்றால் சிவனை நோக்கின வழிபாடும் நிலையில நாம் அவனாக மாறுவோம். அதற்கு அவன் இடம் தருகிறான். அத்தகைய அன்பு மிக உயர்ந்த அன்பு. அப்படிப்பட்ட அன்பினை அவன் கொண்டிருப்பதினால் அவன் மீது பின்னி கிடந்தது எனது பேரன்பு. என்னுடைய பெருமை மிக்க அன்பு அவனோடு. அவன் இல்லை என்றால் நான் இல்லை என்கின்ற உண்மையை உணர்ந்ததினால் அவனும் நானுமாக ஒருவரை ஒருவர் பின்னி கிடந்தோம். சொல்லிட்டு ரொம்ப அழகான விளக்கம். இந்த பாட்டு, அடுத்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த அடுத்த பாட்டை ஒவ்வொருவரும், இந்த பாடு பொருளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்துல மிக அழகாக விளக்கி இருக்கிறார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் சமயங்களை எல்லாம் கடந்த நிலையில சிந்திக்கும். திருமந்திரம் காலத்தால முந்தியது, சந்தேகம் வேண்டாம். ஏன்னா திருமந்திரத்தை தேடிக் கொடுத்த பெருமை சம்பந்தரை சாரும் என்ற வரலாறு உண்டு. சம்பந்தர் காலம் 6ஆம் நூற்றாண்டு, அது ஐயமில்லை. அவருக்கு முன்பு இந்த திருமந்திரம் எழுதப்பட்டிருக்க வேண்டும், 4ஆம் நூற்றாண்டினதாக இருக்கும் என்று என்னால் அறுதியிட்டு கூற முடியும். அந்த இடைப்பட்ட 200 ஆண்டுகள்ல இந்த நூலானது சென்ற இடம் தெரியாது. அதை தேடி கண்டுபிடித்த பெருமை சம்பந்தரை சாரும். அதன் பிறகு பல தேவார பதிகங்கள் எல்லாம் எழுதப்பட்டு சற்றேறக்குறைய 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில வைணவ அடியவர்கள் வருகிறார்கள். அந்த வைணவ அடியர்கள் 12 முதல் 3 பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த ஆழ்வார்கள் 3 முதலிகள்னு பேரு, முதல் 3. இந்த 3 பேரும் நாரணனது அம்சமாகவே பிறக்கிறார்கள். அவனது சங்கு சக்கரம் ஆதிசேஷன் என்பதாகவே. இதுல என்ன வேடிக்கைனாக்க, முதல் 3 2 ஆழ்வார்கள் திருமால் மாட்டு தாங்கள் எவ்வாறு அன்பை கொண்டிருக்கிறோம்னு பாடினார்கள். அவர்கள் பாடின நூல் அந்தாதின்னு பேர், திரு அந்தாதி. அதுல பொய்கை ஆழ்வார் சொல்றார், வையம் தகழியா வார்க்கடலே நெய்யா வெய்ய கதிரோன் விளக்கா சுடராழி அடியேன் தனக்கு சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குக என்று. அடுத்து வந்த ஆழ்வார் சொல்றார், அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாய். இறைவன் மாட்டு நாம கொண்டிருக்கக்கூடிய அன்பினுக்கு நம்முடைய உடலும் உணர்வுமே அந்த அன்பினால் கவரப்பட்டு அவனோடு நாம் 2 கலந்து நிற்கிறோம். இதை சொல்லணும், அவ்வளவுதான். இந்த சிந்தனையை திருமந்திரம் எப்படி சொல்லி இருக்குன்னு பாருங்க. இதே போன்ற விளக்கம் தான். ஒரு கால் திருமந்திரம் முன்னோடியாக இருக்கலாம். அந்த பாடு பொருள் அது தந்த தாக்கம் பின்னாடி வந்த ஆழ்வார்கள் பாடியிருக்கலாம், தப்பொன்னும் இல்லை. ஏதாயிலும் ஒரு கருத்து நல்லதாக அல்லது யாரேனும் ஒருவரால் கையாளப்பட்ட ஒரு உவமையோ கற்பனையோ வலிமை உடையதாக இருந்தது என்றால் பின்னர் வரக்கூடிய கவிஞர்கள் அதை இயல்பாக தங்களினுடைய படைப்பிலே எடுத்து கையாளுதல் தவிர்க்க முடியாது. பாரதியாரினுடைய பெரும்பான்மையான தத்துவ பாடல்கள் தாயுமானவரும் பட்டினத்தடிகளார்களினுடைய பாடல்களினுடைய தாக்கம்தான். பின்னாடி கண்ணதாசன் போன்றோர்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் தத்துவ பாடல்களை எழுதுவதற்கு காரணமே சித்தர் பாடல்களினுடைய செல்வாக்கு. இதுல ஒன்றும் தவறில்லை. கண்ணதாசனே ஒரு இடத்துல எழுதுற, நான் பல கவிஞர்களிடமிருந்து பெறப்பட்ட நல்ல கருத்துக்களை எல்லாம்
எளிமைப்படுத்தி உங்களுக்கு நான் தருகிறேன். இது என்னுடைய பணின்றார். பண்டோர் கம்பன் பாரதி பாரதிதாசன் என்னும் இவர் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், ஊர்ப்புறம் தேனை வாய்ப்புறம் தருவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், ஊர்ப்புறம் வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன். நான் தேனியாக சிறுக சிறுக மலரிலே இருந்து சேகரிக்கப்பட்ட மதுவினை நான் சுவைத்து தேனாக மாற்றி இந்த ஊர் மக்கள் சுவைப்பதற்காக நான் கொடுக்கிறேன். இது எல்லா கவிஞர்களுக்கும் இயல்பான ஒரு வழக்கம். கம்பனே சொல்லுகிறானாம், நான் சிந்தாமணி கடலில் சிறிது நொண்டு கொண்டேன். என்ன, சிந்தாமணியில் இருக்கக்கூடிய கற்பனையினுடைய அழகும் அதன் போக்கையும் கண்டு வியந்த கம்பன் திருத்தக்கதேவர் சொல்லப்பட்ட சில கற்பனையை போன்று நானும் அதிலிருந்து எடுத்து எனக்கு தோன்றிய அளவிலே அதை புதுப்பித்து காட்டுகிறேன்னு கம்பன் சொல்ற. அதனால இது ஒன்றும் தவறு இல்லை. நல்ல கருத்தா எடுத்து கையாளுவதில் தவறல்ல. முன்னோர் மொழி பொருளே என்று அவர் பொருளும் பொன்னே போல் போற்றுவோம், ஒன்றும் தப்பில்லை. அதற்கு இணையாக அதே போன்று பாடுதல் என்பதே பெரியதோர் பாக்கியம். அது எல்லோருக்கும் வாய்க்காது. கம்பனை எல்லோரும் கற்கலாம். கம்பனை போன்று நான் கவிதை எழுதுகிறேன்னு எவனேனும் ஒருவன் சொல்லி அதற்கு அங்கீகாரம் கிடைத்தது என்றால் அவன் மாபெரும் கவிஞன் தான், சந்தேகமே வேண்டாம். ஏன்னா சில கவிஞர்களை நம்மால் சுவைக்க முடியும், அவர்களைப் போல் நம்மால் ஆக முடியுமான்னு நெருங்க முடியாது. வள்ளுவர்லாம் அப்படித்தான், அவரை நன்கு சுவைக்கலாம். ஆனால் அவரை போல் 1.25 அடியில் ஏதாயிலும் எழுத முடியுமான்னா நம்மால ஒன்றும் எழுத முடியாது. அதாவது வேடிக்கையாக ஒருத்தர் பாடினார், பெருமாள் எவ்வாறு வாமனனாய் வந்து திருமிக்கிரமனாய் வளர்ந்து 2 அடியில வானுலகையும் மண்ணுலகையும் அளந்தாரோ அதே போல வள்ளுவனும் 2 அடியில குறள் எழுதி உலகை அளந்தான்னு எழுதினார். அது பெரிய விஷயம். அது போல இந்த பாட்டு பாருங்க, இந்த வையம் தகழியா வார்க்கடலே நெய்யான்னு சொன்னது மாதிரி இங்க எப்படி இருக்கு பாருங்க. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என் பொன் மணியினை எய்த ஒண்ணாதே. ரொம்ப அழகான இடம். வள்ளுவர் ஒரு இடத்துல எழுதுறார், அவிசொரிந்து 1000 வேட்டல். நமக்கு உண்டான வேள்வியை செய்து அந்த வேள்வி தீயில ஆகுதியாக பல அவிசுகளை இட்டு தெய்வங்களை எல்லாம் வேண்டி பெறக்கூடிய வரங்கள் எதற்குன்னு கேட்கிறது. எதற்கு அதெல்லாம்? உன் சக மனிதனை நீ அன்போடு பார்த்து அவனுக்கு உரியன செய்து அவனோடு இயைந்த வாழ்க்கையை கொண்டிருந்தால் அதுவே நீ பலவான தவங்களை செய்து அதனால் பெற்ற வரங்களை காட்டிலும் மேலானது என்று. அதேதான் இங்க எழுதுறார். நீ என்ன பண்ணலாம், எலும்ப விறகா வச்சு எரிக்கலாம். எப்படி? என்பே விறகா, உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளை விறகாக இட்டு இறைச்சி அறுத்திட்டு உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய மாமிசத்தை துண்டு துண்டாக அறுத்திட்டு பொன் போல் கணலில் பொரிய வறுப்பினும், அவ்வாறு எழுந்த எலும்பினை விறகாக வைத்து எழுப்பப்பட்ட நெருப்புல உங்கள் உடலை அறிந்து அந்த நெருப்புல பொன் போல அந்த கனலாகிய நெருப்புல பொரிய வறுப்பினும், இந்த மாமிசமானது பொரியக்கூடிய அளவுல வறுத்தாலும் என்ன பயன்? யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய தவம் செய்து
நம் உடலையே அழித்து கொள்ளக்கூடிய அளவில் நம்மால் வழிபடக்கூடிய கடவுளுக்கு அதீதமான அபிஷாக நம்முடைய உடலையே கொடுப்போம்னு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பயன்? அதனால் நீங்கள் வரம் பெறுகிறீர்கள். அந்த வரத்தினை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அதான் கேள்வி. அந்த வரத்தினை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த வரத்தினை கொண்டு நீங்கள் செய்தனை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி. அந்த இறைவன் பால் அன்பு செலுத்தி உள்ளமானது குழைந்து அந்த இறைவனே எல்லாம் என்று உணரக்கூடிய நிலைக்கு நீங்கள் வாராமல் உங்கள் உடலை வருத்தி உரிய தவம் செய்து வேள்வி வளர்த்து அந்த வேள்வியில உங்கள் உடலின் கண் உள்ள மாமிசத்தையே அறிந்து இட்டு பெரிய வேள்வியை செய்தாலும் என்ன பயன்? சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்து விடுவோம்? நமக்கு எது தேவை என்பதை அறியாமலேயே பல தவறான விஷயங்கள்ல போய் ஈடுபட்டு சிக்குண்டு சிதறிப்போம். இப்ப நமக்கு ரொம்ப எளிமையான விஷயம், இறை அருள் வேண்டும், அவ்வளவுதானே. அதுக்கு நீங்க ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம். உங்களுக்கு இறைவனது அருள் தேவை. அந்த அருள் நிரந்தரமா இருக்கணும். 3வது வரியில அந்த விளக்கம் தெரிஞ்சா போதும். அன்போடு உருகி அகம் குழைதல். உங்களை சார்ந்துள்ள மக்களை, நீங்கள் வாழ்வதற்கு உண்டான சமூகத்தில் உங்களை சார்ந்தவர்களை காணுகின்ற பொழுதெல்லாம் அன்போடு பேசி அன்போடு அவர்களோடு சேர்ந்திருங்கள். அதனோடு நில்லாமல் அகம் குழைதல். அவர்களினது இன்னலுக்கும் அவர்களினது இடர்பாட்டினுக்கும் உங்கள் உள்ளமானது குழைந்து வருந்தி அதிலிருந்து அந்த அன்பர்கள் விடுபடுவதற்கு ஏதாகிலும் உதவினீர்கள் என்றால் நீங்கள் கடவுள். அவ்வளவுதான். நீங்கள் பலவாகிய முறையிலும் கடவுளை காண வேண்டுமா? இல்ல நீங்களே கடவுளாக மாற வேண்டுமான்னு கேட்டா எல்லோரும் விரும்புவது 2வது. ஆகவே உங்களை சார்ந்தவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மாட்டு காட்டக்கூடிய அன்பினால் உருகியும் அந்த அன்பு மீ உயர்ந்த நிலையில அகம் குழைந்தும், மனசானது குழைந்து போகணும். அவர் படக்கூடிய துன்பம், அவருக்கு உண்டான இன்னலை கண்டு உங்கள் உள்ளம் குழைந்து அவர் பால் கொண்ட அன்பினால் அதற்கு ஏதாகிலும் ஒரு தீர்வை நீங்கள் தர வேண்டும். இப்படி இருந்தீர்கள் என்றால், இப்படி இருந்தால் அன்றி பிறரினது துன்பம் கருதி மனம் குழைந்து அவர்களுக்கு உதவுவதற்கு உண்டான சூழல் இருந்தும் நீங்கள் ஏதொன்றும் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களால் சிவனை அடைய முடியாது. இதான் அடிப்படை. இறைவனாகிய சிவனை அடைய வேண்டும்னா இதான் ஒரே எளிய வழி. எல்லார் மாட்டும் அன்பு செலுத்துங்கள். இன்னார் இனியர் என்று பார்க்காமல் எல்லார் மாட்டும் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பினால் உருகுங்கள். அந்த அன்பினால் அகம் குழையுங்கள். மனதானது அந்த இன்னலிலே உழல்வாருக்காக மனம் குழைந்து வருந்தி அன்பு கொண்டு அவர்களுக்கு உதவ முன்வாருங்கள். இதனை நீங்கள் செய்வதாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் மாட்டு இறைவன் சிவன் வருவான். எப்படியா? என் பொன் மணியினை எய்த ஒண்ணாதே. என்னால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய பொன் போன்றவனாக, பொன் போன்று ஒளிரக்கூடியவனும் மணி போன்று சிறந்தவனாய் உள்ளவனையும் ஆன சிவபெருமானை எய்த ஒண்ணாது. அவனை நீங்கள் அடையவே முடியாது.
அதுக்கு சொன்னதுதான் இந்த அடிமுடி தேடின படலம். நிறைய பேர் தவறாக சொல்லக்கூடிய கதை அது. அடிமுடி தேடியதுல ஆணவத்தோடு அவன் பிரம்மன் சிவனினது தலைய நான் பார்க்கிறேன்னு மேல போனான். அவனுக்கு கிடைக்கவே இல்லை சிவன். தனது ஆணவத்தை விட்டு பன்றி வடிவெடுத்து இறைவனது திருப்பாதத்தை நான் காண செல்லுகிறேன்னு தேடிக்கொண்டே போனார். இறைவனது திருப்பாதம் தென்பட்டது. அதை கைகளால் தீண்டி வணங்கினார். தன்னை தீண்டியது யார் என்று இறைவன் குனிந்து பார்த்தான். பெருமாளுக்கு இறைவனது திருவடி பேரும் கிடைத்தது, திருமுடி பேரும் கிடைத்தது. இந்த பணிவும் அன்பும் தான் இறைவனை உங்கள் மாட்டு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் தேடிக்கொண்டே போவேன். நீங்கள் காட்டக்கூடிய அன்பு, அந்த அன்பு என்கின்ற ஒன்று மட்டுமே ஒளி பொருந்திய சிவனை அடைதற்கு உண்டான சாதனமாக இருக்கும். இறைவனை நீங்கள் அடைய வேண்டுமா? எல்லார் மாட்டும் தடையில்லாது உங்களினது அன்பினை காட்டுங்கள். அவ்வாறு உங்களால் காட்டப்படக்கூடிய அன்பினால் கட்டப்பட்டு அந்த இறைவனே உங்கள் பணி கேட்க உங்களிடம் வரும். இதுதான் அழகு. இறைவனை பணி கொள்ள செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பிற உயிர்கள் மாட்டு காட்டக்கூடிய பேரன்பு என்பதினால் கட்டுண்ணப்பட்ட இறைவன் உங்கள் முன்னே வந்து உங்கள் ஏவலை கேட்பார். அதுதான் அன்பினது உயர்நிலை. அன்பு என்கின்ற ஒன்றினது மிக உன்னதமான தகுதியே அது. உங்களால் உயிர்கள் மாட்டு காட்டப்படக்கூடிய அன்பு, அந்த அன்பின் விளைவாக உங்களை காண இறைவனே எழுந்தருளுவான். அதுதான் அன்பினுடைய மிகப்பெரியதோர் ஆற்றல். அதனால அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என் பொன் மணியினை எய்த ஒண்ணாது, அவனை நீங்கள் அடையவே முடியாது. பிற உயிர்கள் மாட்டு அன்பு செலுத்த தெரியவில்லை என்றால் உங்களால் இறைவனை ஆராதிக்க முடியாது. அன்பு வடிவானவனாய் அவன் இருக்கிறான். அடுத்து, ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தனை, ஈரம் உடையவர் காண்பார் இணையடி, பாரம் உடையவர் காண்பார் பவம் தன்னை, கோர நெறி கொடு கொங்கு புக்காரே. ரொம்ப அழகான இடம். ஒரு காலத்துல கொங்கு நாடு என்பது இடர் மிகுந்த நாடு என்பது பழைய வரலாறுல சொல்லி இருக்கிறார்கள். அது ஏன் சொல்லப்பட்டது தெரியாது. கொங்கு நாடுன்னா எது தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரோடு, அவிநாசி, சேலம், கோவை, இந்த பகுதிகளெல்லாம் கொங்கு நாடுன்னு பேர். ஒரு காலத்துல சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவர் நாடு, தொண்டை நாடு, கொங்கு நாடுன்னு பிரித்திருந்தார்கள். ஒவ்வொரு நாட்டினுக்கும் ஒரு தகுதியை சொல்லுவார்கள். சேர நாடு வேழம் உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, அதே போல தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, அதுபோல் கொங்கு நாடு இடர்பாடுடைத்து. கொங்கு நாட்டுல பழைய காலத்துல இடர்பாடுகள் மிகுந்த பகுதிகள் தான் அதிகம். அதனாலதான் பழைய காலத்துல கொங்கு நாட்டை சொல்லும் போது கொங்கே புகினும் கூரை கொண்டார் ஆறலை பாரிலை நம்பியாரூர் எழுதினார். நீங்க கொங்கு நாட்டுக்கே போனாலும் உங்களினுடைய
ஆடைகளை எல்லாம் பறித்து கொண்டு உங்களுக்கு யார் ஒருவரும் துன்பம் செய்பவர்கள் இல்லை. இப்போ கொங்கு நாட்டில் இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்தல் என்பது வழக்கமாக இருந்தாலும் சிவனடியார்களாக அந்த பகுதிக்கு போனால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் உங்களை எந்த விதத்திலும் துன்புறுத்த மாட்டார்கள் என்று சுந்தரர் தன் தேவாரத்தில் எழுதியிருக்கு. அதனால இந்த அடியவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்துல கொங்கு நாடு ஆறலை கள்வர்களாலும் வழிப்பறி செய்பவர்களாலும் நிரம்ப பெற்றிருந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம். அதனால இவர் சொல்றார் திருமந்திரமோ ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தனை. இதுதான் முக்கியம். இறைவனை காண வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கணும். நன்னூல் எழுதியது ஒரு கல்வி என்கின்ற ஒன்றை நீங்கள் பெற வேண்டும்னா எப்படி பெற முனைய வேண்டுமா? பருகுவன் அன்ன ஆர்வத்தனாகின்னு எழுதுவன். அது என்ன? நீர் வேட்கை உள்ளவன் எவ்வாறு நீரினை விரும்பி வேக வேகமாக ஆர்வத்தோடு பருகுவானோ அதுபோல கடவுளை காண வேண்டும்ன்ற வேட்கை இருக்கும். கடவுளை காண வேண்டும்ன்ற விருப்பம் இருந்தா போதாது, வேட்கை இருக்கணும். விருப்பம் வேற, வேட்கை வேற, ஆசை வேற, ஈடுபாடு வேற. இறைவன் இருக்கிறான், அவனை நாம அனுதினமும் வணங்க வேண்டும், அவன் நமக்கு உரிய நல்லனையெல்லாம் தருவான் என்று எண்ணுவது இறைவன் பால் கொண்ட ஈடுபாடு. அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைக்கும் போது கோவிலுக்கு போகும், இது ஈடுபாடு. ஆனால் இறைவன் பேர்ல ஆசை கொண்டிருக்க வேண்டும். காரணம், இறைவன் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் செல்லுது ஆசை. இறைவன் மீது விருப்பம் கொள்ளலாம் ஒரு படி மேல. நாம இடைவிடாது வழிபட்டு அவனுக்காகவே எல்லாமுமாய் இருக்க வேண்டும் என்று விருப்பம். ஆனால் இறைவன் மீது ஆர்வம் கொள்ளுதல் என்றால் இறைவனாக நாம் நம்மை மாற்றிக் கொள்ளுதற்கு உண்டான செயல்பாடுகளில் இறங்கல் அர்த்தம். ஆகவே ஆர்வம் உடையவர், எப்படிப்பட்ட ஆர்வம் உடையவர்கள் தான் காண்பார் அறந்தனை. அப்படிப்பட்டவர்களால்தான் சிவபெருமானை காண முடியும். ஈரம் உடையவர் காண்பார், பிற உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஈரம், கருணை மனத்தில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அந்த இறைவனது மிகச் சிறந்ததாகிய திருவடிகளை காணும் வாய்ப்பு பெறுவார்கள். பிற இறைவனை நாம் அடைய வேண்டும், காண வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது, அதோடு பிற உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஈரம் இருக்கணும் மனசில். ஆகவே அந்த கருணை இருந்தால் இறைவனது திருவடியை நம்மால் காண முடியும். பாரம் உடையவர் காண்பார் பவம் தன்னை. பாரம் உடையவர்னு சொன்னாக்க இந்த உலகியல் பாரத்தை உடையவர்கள். உலகியல்ல பல்வேறு விதமான பாரம் உண்டு. குடும்ப பாரம், நாம ஒரு தொழிலை செய்வதனால் அதுல பொருளை ஈட்ட வேண்டும் என்ற குறிக்கோளை மட்டுமே கொண்டு செயல்படுவோம், அது ஒரு வித பாரம். ஏனென்றால் எவைகளெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அவைகளையெல்லாம் நிரந்தரமாக எண்ணி சுமக்கிறோம் அல்லவா, அதெல்லாம் பாரம். இவ்வாறு பாரம் சுமக்கிறவர்கள் என்ன செய்வார்களா? இறைவனை காண இயலாமல் பவந்தன்னை காணுவார்கள், பிறவியாக எடுத்துக்கொண்டது. எப்பொழுதும் இறைவனது திருவடியை காண இயலாமல் வருவார்கள், உலகிலே வாழ்வார்கள், மறைவார்கள், மீண்டும் திறப்பார்கள்.
இது தவிர்க்க முடியாமல் போகும். எப்பொழுது பாரம் உடையவர், யாரெல்லாம் இந்த உலகின் கண் பற்று கொண்டு எல்லா விதமான உறவுகளையும் சரி என்று ஏற்று அதன் மூலமாக பாரம் சுமக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் என்றால் அவர்கள் பிறவியை தவிர வேறு எதனையும் அவர்களால் காண இயல முடியாது. பவம்னா பிறவி. கோர நெறி கொடு கொங்கு புக்காரே, இப்படி இறைவன் மாட்டு ஈடுபாடு இல்லாமல் யாரெல்லாம் பாரம் உடையவர்கள் போல் இருந்து இந்த உலகிலே பிறந்து பிறந்து வாழும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் கோர நெறி கொடு, கொடுமையான வாழ்க்கை நெறியினை கை கொண்டு கொங்கு புக்காரே, கொங்கு மண்டலத்தினுக்கு சென்று வாழ்வது போல் எப்பொழுது தங்களுக்கு யாரால் என்ன அபாயம் வருமோன்ற கவலையோடையே வாழும். உலகத்துல மிகப்பெரிய கொடுமை எதுன்னா கவலை. அந்த கவலையோடையே வாழறோம் பாருங்க, அது அதை விட கொடுமை. இதுக்கும் பாரதியை தான் சொல்லணும். முருகனை வழிபடும் போது பாரதி எப்படி எழுதினார் தெரியுமா? கருதி கருதி கவலை, அந்த கவலையை தடியும் வடிவேல் முருகா வருக. நாம நினைச்சு நினைச்சு கவலைப்படுவோம். அண்மையில 2 மாதத்திற்கு அல்ல 1 மாதம் இருக்கலாம், 2 மாதத்திற்கு முன்பு திருச்சி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி செல்லுகின்ற பொழுது நானும் என் துணைவியாரும் திருச்சியில எங்களினுடைய தாய் வழி மாமனர்கள். அப்பொழுது எங்களுக்கு சொல்லப்பட்டது அவருக்கு 80 வயது நிறைவுற்றது. சரி, எங்கள் வழியில் இருக்கக்கூடிய 2வது வயதான உறவினர், ஒன்று என் தகப்பனினுடைய சகோதரி இருக்கிறார் 90+, அதற்கடுத்து 80 கடந்தவர் என் தாய் வழி உறவு, என் தாயினுடைய இளைய சகோதரர். சரி, அவரை பார்த்து, அவ்வளவு வயதானவர்களை பார்த்து ஒரு வணக்கம் செலுத்தி விட்டு போகுதல் நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளது தான் என்று போனோம். அவர்களுக்கே எதிர்பார்க்காத வருகை எங்களது. போய் வணங்கினோம், எல்லாம் முடிஞ்சோடனே பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், இந்த சும்மா இருன்னு சொல்றது கூட பிரச்சனைக்கு உரியதுன்னு ஆரம்பிச்சு. சும்மா இருக்கிறது இல்லை மனசுன்னார். அதுக்கு ஒரு மேற்கோள் வேடிக்கையா சொன்னேன். மாதிரி என்னால எங்கேயும் அதிகமாக போக முடிவதில்லைன்னு அவருக்கு கொஞ்சம் பார்வை குறைபாடு உடையவர். அதனால வெளியே எங்கேயும் யாரது துணை இல்லாமல் அவரால் போக முடியாது. அதனால அவர் சொன்னார், நான்லாம் மாடிக்கு போறதில்ல, மாடிக்கு போய் இருக்கக்கூடிய ரோஜா செடியில என் துணைவியார் இன்றைக்கு ரோஜா பூத்திருக்குன்னு சொன்னாக்க அதை ஒரு செய்தியா மனது வாங்கி கொள்ள மறுக்கிறது. ரோஜா பூத்திருக்குன்னா எப்படி பூத்திருக்கு, எவ்வளவு பெருசா பூத்திருக்கு, என்ன நிறத்துல பூத்திருக்கு, இதெல்லாம் மனசுக்குள்ள தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. இப்ப நம்மால சும்மா இருக்க முடியாது. எந்த ஒரு செய்தியையும் செய்தி வாக்கியமா நாம் ஏத்துக்கிறது இல்லை. அந்த செய்தியிலிருந்து தொடர்புடைய பல செய்திகளை மனது யோசிக்க ஆரம்பித்து விடுகிறது. இதுதான் இடர்பாடு. மனித வாழ்க்கையில நாம எவற்றையெல்லாம் சந்திக்கிறோமோ, எவற்றையெல்லாம் கேட்கிறோமோ, இதற்கு மேலாக இது எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இயங்கும் என்று யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மனதுக்கு அது அமைதி. இந்த மனது எப்பொழுதுமே ஒரு டர்புலண்டோடையதான் இருக்கும். அதை தானா இயங்கி கொண்டு இருக்கும். அதுக்கிட்ட நீங்க எதையும் ஒரு செய்தியாக சொல்லி நிறுத்த முடியாது. அதுதான் மனதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. அதே நிலையில அந்த மனதிற்கு அதுதான் மிகப்பெரிய பலமும். எல்லாம் சொல்லிடலாம், சும்மா இரு சொல்லறன் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. சும்மா இருத்தலே சுகம், இருக்க முடியாது. அதுதான் மிகப்பெரியதாகிய ஆன்மீக தேடல். நாம் சும்மா இருப்பது எப்படி?
ஏதொன்றிலும் சும்மா இருத்தல்லாம் உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்காம சும்மா இருந்துள்ள. மனதிற்கு எந்த வேலையும் கொடுக்காமல் நம்மால் இருக்க முடியாது. உதாரணம், ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் இரவுல உறங்கி கொண்டிருந்தார்கள். நள்ளிரவு நேரம். ஏதோ மனைவி சத்தம் கேட்டதாக எழுந்தாள். எழுந்து கணவனை எழுப்பி, ஏதோ பின்னாடி சத்தம் கேட்கிறது, திருடன் யாரேன்னு வந்து விட்டானா அப்படின்னு. உடனே கணவர் ரொம்ப எளிமையா சொன்னார், திருட வர்றவன் எவனாவது சத்தம் போட்டு கொண்டு வருவானா? சத்தம் எழக்கூடிய அளவில் திருட வருவானா? மாட்டிக்கொள்வோம்னு அவனுக்கு தெரியாதா? ஆகவே அது வேற ஏதாகிலும் இருக்கு படுன்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி உறங்கி கொண்டிருந்த கணவனை எழுப்பி சொன்னான், பின்னாடி எதுவுமே சத்தம் கேட்கலையே, இப்ப திருட வந்திருப்பான். ஆகவே சத்தம் கேட்டாலும் திருடன் வந்ததாக, சத்தமே கேட்கவில்லை என்றாலும் திருடன் வந்ததாக. இந்த மனது இருக்கு, இது படக்கூடிய அவஸ்தை. நேற்று ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அதனாலதான் சொல்றேன், இந்த மனது என்னதான் நினைத்தாலும் நடக்காதுன்றது. நேற்று நான், என்னுடைய மகள், பெயர்த்தி 3 பேரும் இங்க இடம் மாறியதுனால, என் மகள் புதிய வீட்டிற்கு வந்ததுனால நிறைய பணிகள். நம்ம ஊர் போல ஆட்படையை வைத்துக்கொண்டு இங்கெல்லாம் செய்ய முடியாது. செய்தால் மிகப்பெரிய அளவில் பொருள் கொடுக்கணும். சரி, நாங்களே செய்து கொள்ளலாம். சோர்ந்துட்டோம். அதனால நேற்று வேற இங்க இந்த புதுமனை புகு விழாவிற்கு ஏற்றாற் போல வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் முடிஞ்சு சமைப்பதற்கு நேரமில்லை, உடல் சோர்வு வேற. சரி, அருகில் இருந்த ஒரு சிற்றுண்டி சாலைக்கு போனோம். அங்க இந்த அதிகாலையில் எழுந்ததினால என்னுடைய பெயர்த்திக்கு மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வு வந்துட்டது, கிராங்கினஸ். ஒரு அளவு கடந்த நிலையில பிடிவாதமும் அழுகையும். சரி, ஒரு வாராக சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, என்னுடைய வழக்கம் போல் என் உடன்பிறவா ஒரு சகோதரர் போல இருக்கக்கூடிய என் தோல்ல மாட்டிக்கிற பைய இந்த ஹோட்டல்லே விட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் தெரிந்தது. அதில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நிறைய பணம் இருந்தது, புதிய வீட்டினுடைய சாவி கொத்து. அப்புறம் சென்னையில் என்னுடைய எல்லா விதமான அடையாளங்களுக்குரிய கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே அந்த வேலெட்டில் இருந்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நமக்கு இந்த திக்கு தசை தெரியாத ஊர். ஆனால் அந்த சென்ற சிற்றுண்டி சாலைக்கு நடந்து போயிட்டு வந்துள்ளோம். முதல்ல நடந்து போகலாம, என் மகளும் பேர்த்தியும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணுறது தெரியலை. நான் மகள்கிட்ட போய் மெல்ல எழுப்பி சொன்னேன், என்ன பேகை ஹோட்டல்லையே விட்டுட்டு வந்துட்டேன். சட்டுன்னு என் மகள் சொன்ன, அதுவா அங்கேயே தான் இருக்கு, அப்புறம் போய் எடுத்துக்கலாம். தூங்கிட்டேன். எனக்கு கவலை, என்ன பண்ணுவது தெரியல. ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. திருப்பி மகள்கிட்ட போய், எனக்கு போறதுக்கு வழி தெரியும், நான் நடந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேம்மா அப்படி. சட்டுன்னு என் மகள் எழுந்தா, உனக்கு வழியெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் போயிட்டு வரேன்ட்டு போனா எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த ஊர் வழக்கம், யாரும் எந்த பொருளையும் எடுக்க மாட்டார்கள். எடுத்தாலும் அந்த கேஷ் கவுண்டர்ல தான் இருக்கும். அதெல்லாம் தெரியும், எல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். ஆனால் மனது கேட்கவில்லை. ஏன்னா உள்ள வச்சிருக்கிற பொருள், என் மகள் வாங்கின புதிய வீட்டினுடைய சாவி, அதோட மட்டும் இல்லாமல் அந்த கார் ஷெட்டினுடைய ஷட்டர்ஸ அந்த சைகையினால் தரப்பார்கள், அந்த சைகையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொறி, அதெல்லாம் கூட அந்த பையோடையே இருக்கு. இப்ப நம்ம நாட்டு பணத்தை எடுக்கணும்னா அந்த கார்டை பயன்படுத்தி சாமர்த்தியம் இருந்தால் எடுக்கலாம். இந்த வீட்டை எடுக்கணும்னா வேற பிரச்சனையே வேண்டாம், அதை திறந்து கொண்டு மிக எளிமையா உள்ள வந்து எதை வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம். ஆகவே கவலை வந்தது பாருங்க. இதனை நாம் எவ்வாறு, ஒன்றும் நடக்காதுன்னு அறிவு சொல்லுகிறது,
இந்த ஊர்ல வைத்த பொருள் வைத்த இடத்துல இருக்கும், குழப்பம் இருக்காது. மக்கள் பெரும்பாலானவர்கள் நேர்மையானவர்கள், எல்லாம் மனது அறிவு ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் மனது கவலைப்படுறது. அதுக்குதான் சொல்றார் பாரம் உடையவர். நமக்கு இதுதான் கவலையே. வருங்காலத்து வந்ததேன்னு கவலை, வாரா காலத்து வரலையேன்ற கவலை. வாரா காலத்துல பொருள் வந்து விட்டால் அதை வைத்து என்ன செய்வதுன்னு கவலை. வரவேண்டிய காலத்துல பொருள் வரலை என்றால் வேறு யாரிடம் சென்று யாச்சகம் கேட்பதுன்ற கவலை. எதுக்கு கவலைப்படாம இருந்திருக்கும்? கவலைப்படாமல் நம்மால ஒரு நாள் பொழுது இருக்க முடியறதான் பாரு. அதனாலதான் இந்த பாரம் உடையவர் காண்பார் பவம் தன்னை. இந்த கவலையோடு உலக வாழ்க்கையை அணுக அணுக நமக்கு வேற வழி இல்லை. பிறவியானது வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து பிறந்து பிறந்து இந்த உலக துன்பத்தில் உழலுவோம். மாற்றே கிடையாது. எதற்கு இணையாகவா? கோர நெறி கொடு கொங்கு புக்காரே. கொங்கு நாட்டினுக்கு புகுந்தால் எவ்வாறு மிக கோரமாக நாம் அலைக்கழிக்கப்படுவோமோ, எவ்வாறு நாம் அல்லல் படுவோமோ, அதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அவதிப்படுவோம். ஆகவே ஆர்வத்தோடு இறைவனை அடைய வேண்டும் என்ற வேட்கையோடு இறைவனை நோக்கி பயணப்படுங்கள். நம்மோடு உண்டான சக உயிர்களை கருணையோடு அணுகுங்கள். இவை இரண்டும் இருக்கின்ற வரை உங்களால் இறைவனை காண முடியும். இது இல்லாத நிலையில இந்த உலகம் என்பது உங்களுக்கு ஒரு மயக்கத்தை தரத்தக்க, பாவத்தை செய்யத்தக்க இருப்பிடமாக மாறும். உங்களால் இறைவனை காண முடியாமல் பிறந்து பிறந்து உழலக்கூடிய ஒரு கீழான வாழ்வு கிட்டும். இதோட நிற்க